ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து எப்படி நம்ம சாப்பாடு வடித்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுகளில் சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசியை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, குக்கர் சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் கஞ்சி வடிக்காமல் அப்படியே சாப்பாட்டோடையே அது கஞ்சியெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால, அப்படி சாப்பிட்றது உடம்புக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் போடும். அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செய்யாமல், இதில் எப்படி ஈஸியாக நம்ம வடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3லேருந்து 3½ கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்ம வடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி அளவு வந்து இது கிடையாது. நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது குக்கர் வழியாக பொங்கி வெளியே வழிஞ்சிராம பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 3½ டம்ளர் அளவுக்கு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வந்து அரிசி வடித்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதுலேயும். இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவசர அவசரமாக குக்கரில் வந்து சாதம் வைப்பாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கவே முடியாது. குக்கரில் வச்சா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனாலேயே குக்கர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வடிக்கிறதுக்கு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. நான் வந்து கரெக்டாக 3 விசில் வந்து விட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் தண்ணியும் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து வடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு அரிசி வந்து நம்ம வேக வைக்கிற டைம் வந்து ரொம்பவே நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப அவசரமாக வீட்டில் சமையல் வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ அந்த கேஸ் கட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி சைடில் சரிச்சு வச்சிங்க அப்படின்னா, அந்த கஞ்சி எல்லாமே வந்து வடிஞ்சிரும். இவ்வளோ தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக பூ போல் வெந்து வந்திருக்கு. அரிசி வந்து நான் 3 விசில் எதுக்காக விட்டேன் அப்படின்னா, நான் வந்து அரிசியை ஊற வைக்காமல் சேர்த்ததுனால 3 விசில் விட்டேன். நீங்கள் ஊற வச்சுட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் எத்தனை விசில் வந்து விடுவீங்களோ விடுங்க. 2 விசில் விட்டீங்க அப்படின்னாலே சரியாக வந்துடும். இப்போ இந்த சாப்பாடை ஒரே 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கை எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு மாவு எப்படி ஈஸியாக பிசைகிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளவு எடுத்தோம் இல்லையா? அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விடுங்க. பொதுவாக நம்ம சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா, பிசு பிசுன்னு கையெல்லாம் ஒட்டும். மாவு பிசையணும் அப்படின்னாலே தலைவலியாக இருக்கும் அப்படின்னு நிறைய அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு மேலே செய்யாமல் 1 ஸ்பூன் இருந்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கையில் படாமல் அழகாக பிசைஞ்சிடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம உருண்டை போடுறதுக்கு மட்டும் நம்ம பிசைஞ்சு உருண்டை போட்டுக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாவு நல்லா அப்படியே ஒன்று கூடி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அப்படியே மீதம் இருக்கிற மாவை அப்படியே ஃபுல்லாக எடுத்து ரோல் பண்ணி நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாவு ஒட்டாது. அதே மாதிரி அந்த பாத்திரத்துலேயும் மாவு எங்கேயுமே ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிசு பிசுன்னு கையில் மாவு ஒட்டாமல் சப்பாத்திக்கு மாவு பிசைய இது ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரே நேரத்தில் 10 சப்பாத்தி வரைக்கும் எப்படி நம்ம தேய்க்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு தடவை நம்ம தேய்க்கும் போதே ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அடி கனமாக இருக்கிற ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எந்த பாத்திரம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக நான் இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து இருந்துச்சு வீட்டில். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, ஸோ அது வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது சப்பாத்திக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் மேலே போட்டுக்கலாம்.
அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருண்டைய எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி 5, 10, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஒரே நேரத்தில 15, 20 சப்பாத்தியா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வேலை முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி மேலே மேலே வந்து வச்சு நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் வந்து வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லை அடுப்பில் வந்து வச்சுட்டேன், சூடாகிட்டுருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம அந்த இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் கொடுத்து நல்லா தேய்ங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது கவர் இருக்கிறதுனால. நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெருசாக வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கடாய் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேலையும் முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரே டைம்லேயே நம்ம அத்தனை சப்பாத்திக்கும் மாவு வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது அந்த கவர்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு சப்பாத்தி வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி கவர் மட்டும் முன்னாடியே ரெடி பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து சப்பாத்தி போட போகிறோமோ அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, அதிகமான அளவில் நீங்கள் வந்து சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட டைமையும் ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு அந்த கவரில் இருந்து அப்படியே அந்த சப்பாத்தி எடுத்து எடுத்து நம்ம அப்படியே கல்லில் போட்டுடலாம். திரும்ப திரும்ப மாவு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவே வந்திருந்தது. ஸோ கை யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக மாவு பிசைகிறதுக்கும் நம்ம டிப்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி கஷ்டப்படாமல் கை வலிக்க தேய்க்காமல் ஒரே ஒரு முறை வந்து தேய்க்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகாக எத்தனை சப்பாத்தி வேணும்னாலுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொட்டாங்குச்சி இட்லி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தேங்காய் திருவின உடனே அந்த கொட்டாங்குச்சியில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நான் முன்னாடியே வந்து இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லிக்கு வந்து மாவு நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஒரே ஒரு கொட்டாங்குச்சியில் மட்டும் இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்ஸு வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் அந்த இட்லியில் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே வந்து தனியாக தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கொட்டாங்குச்சியில் ஊற்றுனதுனால ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே நான் வந்து டைம் கொடுத்துருந்தேன். நல்லா வெந்து வந்திருந்தது. ஏன்னா இதில் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் இல்லையா, ஸோ அடியில் வரைக்கும் வேகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து டைம் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு இட்லி. நல்லா சாஃப்டாக இருந்தது பஞ்சு போல். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சைடு ஓரங்களில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ ரவா இட்லி எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, தாளித்து அந்த மாதிரி பண்ணும்போது கூட நீங்கள் அந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட வேலைகளையும் குறைக்கும், டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னுமே நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்டெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இட்லியும் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.